So, hi, hello, welcome to Pebble Channel viewers. உங்க எல்லாருக்குமே என்னோட ஹாப்பி ஓணம் விஷஸ். என்னடா ஓணம் விஷஸ் சொல்றானே நினைக்காதீங்க. இப்போ நான் இருக்கிற இடம் நுங்கம்பாக்கம் ஹை ரோட். நுங்கம்பாக்கம் ஹை ரோட்ல சங்கீதா ஹோட்டல் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் இந்த சஞ்சீவனம் ரெஸ்டாரண்ட். இந்த சஞ்சீவனம் ரெஸ்டாரண்ட்ல 26 வகையான ஓணம் சத்யா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த 26 வகையான ஓணம் சத்யா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த சஞ்சீவனம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த ஓணம் ஐட்டம்ஸில் 26 ஐட்டம்ஸோட ஒரு சூப்பரான ஓணம் சத்யா இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த சஞ்சீவனம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓணம் சத்யா. 26 ஐட்டம்ஸ் நம்ம முன்னாடி வச்சுட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ப்ரைஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஐட்டம்ஸ் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓணம் சத்யானா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேரளாவை ஆண்ட மன்னர் வந்து மகாபலி. அவர் வந்து தன்னோட மக்களுக்காக எல்லாமே செய்கிறவராக இருந்தார். அவர்கிட்ட நம்ம மகாவிஷ்ணு வந்து வாமனர் ரூபத்தில் வந்து 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. அதில் 1 அடி வந்து வானத்தையும் 2வது அடி வந்து பூமியையும் அளந்துட்டார். 3வது அடி கேட்கும்போது மகாபலிக்கு கொடுக்கறதுக்கு இடமே இல்லை. அப்படி இருக்கும்போது தன்னோட தலையவே வந்து மகாவிஷ்ணுவுக்கு காலுக்கடியில் வச்சு பாதாள உலகத்துக்கு போயிட்டார். அவரோட இந்த ஒரு செயலை பார்த்து மகாவிஷ்ணு வந்து இவ்வளவு தன்னோட நாட்டு மக்களுக்காக செய்கிறாரு, இவருக்காக அவர் கேட்ட ஒரே ஒரு வரம் தான், ஒவ்வொரு வருஷமும் நான் என்னோட மக்களை பார்க்கறதுக்காக வருவேன், அதை வந்து ஒரு ஓணம் பண்டிகையாக கொண்டாடணும். அந்த நேரத்தில் இந்த ஓணம் சத்யா எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழணுன்றதுக்காக தான் இந்த ஓணம் பண்டிகை ஓணம் சத்யா கொண்டாடுறாங்க. இப்போ நம்ம இந்த ஓணம் சத்யாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே 26 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் சட்னி, தீயல், நேச்சுரல் மேங்கோ பிக்கிள், இது நார்த்தங்காய் ஊறுகாய், இது ஓலன், இது கேரட் கிச்சடி, இது ஜிஞ்சர் பச்சடி, இது காளான், இது வாழைக்காய் பொரியல், இது கோஸ் பொரியல், இது மலபார் அவியல், இது எரிசேரி. இந்த ரைஸ் வந்து கேரளா ரைஸ். அண்ட் இது மேலே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பருப்பு, வாழைக்காய் சிப்ஸு அண்ட் ஒரு வாழைப்பழம், ஒரு அப்பளம், ஒரு சாம்பார், ஒரு மோர் குழம்பு, ஒரு மோர் அண்ட் ரசம், ஒரு அடை பாயசம், ஒரு நேந்திரம் பாயசம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு ரைஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம கேரளா ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கேரளா ரைஸ் வித் பருப்பு. வாவ், அந்த பருப்பு அந்த சாம்பாரோட மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே கேரளா ரைஸு அது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியானது. சபரிமலைக்கு போகும்போதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். சாம்பார் சான்ஸே இல்லைங்க. சாம்பார் அந்த பருப்போட ஆட் ஆகும்போது அது கூட கோஸ் பொரியல், கொஞ்சம் வாழைக்காய், ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு ரைஸ் பொன்னி அரிசி தான், நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது கூட நான் உங்களுக்கு வந்து சாம்பார் ப்ளஸ் அவியல். அடுத்து எரிசேரி. இந்த எரிசேரி வந்து சைட் டிஷ் தான். நிறைய வீட்டில் வந்து அதை கிரேவியாகவும் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. எல்லாமே அதுக்குண்டான டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கேரட் கிச்சடி, காளான், எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தான். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. ஜிஞ்சர் பச்சடி, பச்சடி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜிஞ்சர் பச்சடி கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது நார்மல் மேங்கோ பிக்கிள் தான். இது எல்லா இடத்துக்கும் கிடைக்கிறது தான். நார்த்தங்காய் பிக்கிள். இப்போ ஓலன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓலன் நல்லா இருக்குங்க. அடுத்து மோர் குழம்பு. இந்த ஓலன் கூட வந்து கிரேவி தான் உங்களுக்கு. ஓலன் வச்சு நீங்கள் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கூட நல்ல டேஸ்டியாகவே இருக்கும்.
அப்பளம் ஓணத்துக்கு அப்பளத்தை உடச்சி தான் சாப்பிடும். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டர் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அப்புறம் ஸ்ட்ரீம் ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். திரும்ப இது ஓணம் ஸ்பெஷல்ன்றதுனால நான் திரும்ப மட்டர் ரைஸ்க்கே வந்திருக்கேன். இப்போ இதுலேருந்து நம்ம ரசம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரசம் நார்மல் ரசம் இல்லை, பைனாப்பிள் ரசம். ஜிஞ்சர் பிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு ஜாம் ஃப்ளேவரும் கிடைக்குது, அது இஞ்சியோட ஃப்ளேவரும் இருக்குது, நல்லா இருக்கு. பாவக்காய் தீயல், ஓகே வியூவர்ஸ், இது எல்லாமே நம்ம சாப்பிட்டோம். இப்போ அடுத்து பாயசம், அடப்பிரதவன். இது அடப்பிரதவன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாலடை பாயசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் திரிஷூர்லாம் போகும்போது சாப்பிட்ருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அடை. இந்த அடை பாயசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது நேந்திரம் பழம் பிரதமன். இந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி சொல்கிறதுனா, இதை சூடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ கட்டி ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாவ், நேந்திரம் பழம் சான்ஸே இல்லைங்க. ஓகே வியூவர்ஸ், ஓணம் சத்யா ஃபுல்லாகவே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓணம் சத்யா சான்ஸே இல்லை, சூப்பராகவே இருக்குது. எல்லா டிஷ்ஷஸுமே வந்து நல்ல டேஸ்டியாக இருக்குது. இந்த ஓணம் சத்யா ஸ்பெஷலை பற்றி இந்த ரெஸ்டாரண்ட்டோட கேப்டன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த சஞ்சீவனம் ரெஸ்டாரண்ட்டில் நான் ஓணம் சத்யா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லா டிஷ்ஷஸுமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் நம்ம ஒரு திரிஷூர் அந்த மாதிரி இடங்களில் ஒரு சத்யா சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இதை பற்றி இங்கே இருக்கிற ஃபுட் பிவரேஜ் மேனேஜர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், இந்த ஓணம் சத்யா எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணுறீங்க? வணக்கம். இது வந்து நம்ம வந்து இந்த ஓணம் சத்யா வந்து ஒரு 15 இயர்ஸாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓணம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 26 வெரைட்டிஸ் வந்து ஃபுட்டு வரும். வெளியில் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஓணம் சத்யா வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹைஜீன் அண்ட் ஹெல்த். இது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு ஃபுட் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த 50 நாளான ஊரில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஈவன் ஒரு தேங்காய் பாலில் செய்யக்கூடிய பாயசம் எடுத்தால் கூட இது வந்து கொதிக்க விட்டு பண்ண மாட்டோம். ஸோ முதல் பால், ரெண்டாவது பால், இதில் ரெண்டாவது பால், மூணாவது பாலில் வந்து இது வந்து கொதிக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாலில் வந்து அதை ஊற்றின பிறகு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸோ ஏன்னா இது வந்து கொலஸ்ட்ரால் லெவல்லாம் ஹை பண்ணாது. ஸோ ரெண்டாவது இது வந்து ஃபெஸ்டிவல் அக்கேஷன்னால உங்களுக்கு அந்த ரிச்னஸ் ஆஃப் பாயசம், பிரதமன் சொல்கிறது வந்து ரிச்னஸ் ஆஃப் பாயசம் வெளியில் கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் அதே இது கிடைக்கும். இதுலேயும் இந்த 27 வெரைட்டிஸ் வந்து சாப்பிட்ட பிறகு கூட வந்து இங்கே இருக்கிற கெஸ்ட்டே சொல்லுவாங்க இது வந்து ஹெவியாக இருக்காது, அந்த மாதிரி விஷயம். ஸோ அதுதான் இந்த ப்ரொடக்ஷனோட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடும் இந்த ப்ரொடக்ஷன் முடிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. சார் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 26 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னாப்புல 26 ஐட்டம்ஸும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எனக்கு வயிறு வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லாக இருக்குது, ஒரு திம்முன்னு இருக்குன்ற மாதிரி ஒரு இதுவே இல்லை. நல்லா சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த சாம்பார் பருப்பு சான்ஸே இல்லை. இது வரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிடாத ஒரு சாம்பார் பருப்பு எனக்கு கிடச்சிருக்கு. பாயசம் பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம் பாயசமாகட்டும், அடை பாயசமாகட்டும் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இந்த நுங்கம்பாக்கம் ஹைரோட் பக்கம் வர்றதா இருந்தால் மறக்காமல் இந்த ஓணம் சத்யை கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா சஞ்சீவன் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த சஞ்சீவனம் ரெஸ்டாரண்ட்டில் நான் ஓணம் சத்யை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பராகவே இருந்துச்சு. சாம்பார் முதல் பாயசம் வரைக்கும் எல்லா விதமான ஃபுட்டுக்கும் அதுக்குண்டான டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எந்த நாடு கேரளமானோ, எந்த டான்ஸு கதகளியானோ. இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா T-Nagar ராஜாபாத் ஸ்ட்ரீட் ரத்னா ஃபேன் ஹவுஸ் அருகில் உள்ள கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் தான் இருக்கேன். இன்றைக்கி இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா மலையாளிஸ்க்கு உண்டான சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
இந்த கிராண்ட் மலபார் மெஸ்ஸுக்குள்ளே நான் வந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 170 ருபீஸ். அந்த 170 ருபீஸ்க்கு என்ன கொடுக்குறாங்கன்றதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை பற்றின வீடியோ நீங்கள் அப்படியே லைனாக பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 170 மீல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் மிளகா, ஒரு பாவக்காய் வறுத்தது, ஒரு பிக்கிள், ஒரு சம்மந்தி, ஒரு சீரை பொரியல், ஒரு பச்சடி, ஒரு பப்படம், இது பார்த்தீங்கன்னா ரசம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் கிரேவிஸ். இது வந்து நார்மல் தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு, இது ப்ரான் கிரேவி, இது வந்து மிளகிட்ட மீன் குழம்பு, இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து மட்டன் குருமா, இது இல்லாமல் ஒரு மோர் குழம்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 ருபீஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீம் ரைஸும் இருக்குது, ஒரு மட்டன் ரைஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஐகான் ஃபுட்டான வாழை மீனில் கறிமீன் பொழிச்சது. வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வாழை இலையில் மசாலாவோட நடுவில் இந்த கறிமீனை வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா ஹீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை. இந்த தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா கோகனட் வந்து சிக்கன் மேலே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி தூவிருக்காங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சின்னதுலேருந்து பெருசு போகலாமா இல்லை பெருசுலேருந்து சின்னது போகலாமான்ட்டு ஃபஸ்ட்டு நான் மட்டன் குருமாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். மட்டன் குருமா, மட்டன் பீசஸ்லாம் இருக்குது மட்டன் குருமாவில். மட்டன் குருமா வந்து குருமா மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு கிரேவியாக டேஸ்டியாக இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மலபார் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஒரு கேரளா போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சிக்கன் கிரேவி கூட நம்ம கறிமீன் பொழிச்சதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கறிமீன் பொழிச்சதுங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கறிமீன் பொழிச்சது டேஸ்ட்டே தனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்டீம் ரைஸ் முடிச்சிட்டோம். இப்போது மட்டா ரைஸ். இந்த கேரளா மட்டா ரைஸ் கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது மீன் முளகிலிட்டது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது முளகேஷன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இது மீன் சட்டியில் செய்கிறதுனால உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்பைசி வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். நம்ம ஊர் மீன் குழம்பு வந்து காரமாக இருக்கும், அது ஒரு ஃப்ளேவர். இது வந்து கேரளா டைப் ஆஃப் மீன் சட்டி குழம்பு. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட் வைஸ் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். மீன் குழம்பு சான்ஸே இல்லைங்க. மிளகிலிட்ட மீன் குழம்பு. நீங்கள் கேரளா போகும்போது மத்தி மீன் சட்டி குழம்பு எங்கே கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி. இந்த ப்ரான் கிரேவியில் பார்த்தீங்கன்னா முருங்காலாம் இருக்குது. இது வரைக்கும் ப்ரான் கிரேவியில் நான் முருங்காய் பார்த்ததே இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பரான தேங்காய் அரைச்ச ப்ரான். இந்த கறிமீன் குளிச்சோட வாசம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. மசாலா வாசம் அப்படியே இருக்குது. கறிமீன் பொழிச்சதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நிறையவே போட்டிருக்காங்க. அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்ச மீன் குழம்பு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். மிளகிலிட்ட மீன் குழம்பு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மீடியம் ஃப்ளேவரில் இருக்குது. இந்த மீன் குழம்பு கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை. ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சிக்கன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கிராண்ட் மலபார் மெஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் என்னென்ன வித்தியாசமாக நம்மளுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. அதுவும் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒர்த்து தான் சொல்லுவேன் 170 ருபீஸ்க்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த மலபார் மெஸ்ஸில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. 170 ருபீஸ்க்கு 8 கிரேவிஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேவிஸ் தான். நடுவில் நம்மளுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன பீசஸ் தான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் கறிமீன் புளிச்சதாகட்டும், தலைச்சேரி சிக்கன் ஃப்ரை ஆகட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சாப்பாட்டில் வந்து பாலடை பாயசம் கொடுத்துருந்தாங்க. பாலடை பாயசம் டேஸ்ட் பண்ணி
பாலட்ட பாயசம் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சூப்பராகவே இருக்குது. நம்ம சென்னையில் மலபார் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா சூப்பரான ஹோட்டல் இந்த கிராண்ட் மலபார் பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த டி நகர் வரும்போது மறக்காமல் இந்த பக்கம் வாங்க, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த கிராண்ட் மலபார் பஸ்ஸில் நம்ம கூட ஒரு ஃபுட்டி இருக்காங்க. இவங்க ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தீங்க? சார் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது சிக்கன் பிரியாணி. ஓகே, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நெத்திலி ஃப்ரை சென்னையில் கிடைக்கிறதுல மலையாளி ஹோட்டலில் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த சிக்கன் பிரியாணியும் நெத்திலியும் வைஃப் ஆர்டர் பண்ணது வந்து நான்வெஜ் மீல்ஸு. ஓகே சார், சூப்பராக இருக்குது. மேடம் எப்படி இருக்குது ஃபுட்டு? ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி பாயசம் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். இந்த ஹோட்டலோட ஷெஃப் வந்து நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹோட்டலில் வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்லாம் இருக்குன்றத. வாங்க. சொல்லுங்கள் சார், இந்த கிராண்ட் மலபார் பெஸ்ஸில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது? இங்கே வந்து ஃபேவரைட்டு கேரளா ஃபுட் வேணும் சார். எல்லாமே ஃபீவர் கோகோனட் ஆயில். அதனால் இங்கே எல்லாருக்குமே மலையாளிஸ் நிறைய கூடுதல்ஸ் இங்கே வராங்க. எல்லாம் ஃபுட்டு வந்து கமாண்ட்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய எல்லாமே இங்கே தலைசேரி சிக்கன் ஃப்ரை, தலைசேரி சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கறிமீன் பொள்ளிச்சு இது கொடுக்குறோம். ஃபிஷ் ப்ரான்ஸ் வந்து தவா ஃப்ரை பிரியாணி கொடுக்குறோம். ஸ்பெஷல் ஐட்டுங்க அது கூடுதல் ஆளுக்கு இங்கே ரொம்ப எல்லாருக்கும் இஷ்டப்பட்ட பிரியாணி அது வந்து. அப்போ கிராப் ரோஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு வரத்தரைச்சில் கொடுக்குறோம் எல்லா மலையாளின்ற ஸ்டைலில். அப்போ கிராப் வந்து கூடுதல் போக வேண்டிய விட. பின்ன அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வந்து மெயின் ஆகிட்டு வந்து மட்டன் குருமிளகு அது வந்து பியூர் பெப்பரில் ரெடி பண்ணுறோம் நாங்கள். ஓகே, அப்போது கோகோனட் ஸ்டைலில் பியூர் மலையாள ஸ்டைலில் வந்து பெப்பரில் ரெடி பண்ணுறோம். ரொம்ப ஆட்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஆட்களுக்கு. இந்த கிராண்ட் மலபார் பெஸ்ஸோட டைமிங் அதாவது எப்போ காலையில் இருக்கா இல்லை மத்தியானம் மட்டும்? இல்லை சார், நாங்கள் லஞ்ச் மட்டும்தான் இப்போது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப அதுதான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் நாங்கள் தொடங்கலை, அதுவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் தொடங்கின்னு இருக்கும்போது 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock வந்து நைட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், டி நகரில் இருக்கிற கிராண்ட் மலபார் மெஸ்ஸில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஃபுட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் அந்த கறிமீன் பொள்ளிச்சதும் தலைசேரி சிக்கன் ஃப்ரையும் இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. 170க்கு 8 டைப் ஆஃப் கிரேவிஸோட ஒரு நல்ல திருப்தியான ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீல் எனக்கு இருந்தது. நீங்களும் இந்த டி நகர் வரும்போது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு ஃபுட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.